என்ன யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், 2 மலக்குமார்கள் என்னிடம் வந்தார்கள். ஒருவர் என்னுடைய தலைமாட்டில் உட்கார்ந்தார், அடுத்தவர் என்னுடைய கால் மாட்டில் உட்கார்ந்தார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியத்துடைய தாக்கத்தால தூங்கிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் வானத்திலிருந்து 2 மலக்குமார் அனுப்பி இருக்கிறார். ஒருவர் எங்க உட்கார்றார், தலைமாட்டில, அடுத்தவர் கால் மாட்டில உட்கார்ந்துட்டு ஒருவர் மற்றவரை பார்த்து கேட்கிறார், இவருக்கு என்ன வருத்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி, இவருக்கு என்ன வருத்தம்? அடுத்தவர் சொல்றார், மத்பூம், இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. கால அடுத்தவர் சொல்றார், மன் தப்பஹு, இவருக்கு சூனியம் செய்தது யார்? சொல்றார், லபீத் இப்னுல் அஸம், லபீத் இப்னுல் அஸம் என்ற யூதன் தான் இவருக்கு சூனியம் செய்திருக்கிறார். அடுத்தவர் கேட்கிறார், எந்த பொருட்கள்ல சூனியம் செய்திருக்கிறார்கள்? சொன்னார், 3 பொருட்கள்ல செஞ்சிருக்கிறாங்க சூனியம். முதலாவது ஃபீ முஷ்டின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீப்பு, வ முஷாத்தத்தின், முஷாத்தாண்ட சிக்கு முடி, தலை வாரக்கூடிய நேரத்துல உதிர்ந்து விழுமே அந்த சிக்கு முடி, அந்த சிக்கு முடி, வ ஜுஃபி தல்இ நக்லத்தின் தகரின், ஆண் ஈச்ச மரத்துடைய பாலையுடைய கவர், தென்னை மரத்துல அந்த பூ பூக்குற பாலை மாறி ஈச்ச மரத்திலையும் பூ பூக்கும், அதுல ஒரு கவர் ஒன்று இருக்கும், அந்த கவர் எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடியையும் எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீப்பையும் எடுத்து இந்த 3 பொருட்களையும் வைத்து தான் நபிக்கு சூனியம் செஞ்சிருக்கு. நபிக்கே இந்த நிலைமைண்டா நமக்கு என்னவா? அதுக்குதான் சொல்ற, கண்ட மாதிரி நகங்களை வீசப்படாது, இரவு நேரங்கள்ல நாங்க உடுத்த ஆடைகள்ல வெளியில கொடியில போட்டுட்டு தூங்கப்படாது, சீப்புகளை முடிகளை கண்ட மாதிரி வீசப்படாது. ஏன்? யாரு எந்த எண்ணத்துல இருக்கான்னு தெரியாது. கோவக்காரனுக்கு அது போதும், கோவக்காரனுக்கு அது போதும். ஆகையால ரொம்ப கவனமா இருக்கும். எங்கட உடம்புல இருந்து வெளியாறக்கூடிய கழிவுகள் முடியாக இருக்கலாம், நகமாக இருக்கலாம், அதுக்கு தான் என்ன சொல்ற, மண்ணை தோண்டி புதைச்சு விட்டுரும். இப்ப அல்லாஹ் எப்படி அறிவிக்கான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வோட தொடர்பா இருந்தா சோதனை வரும், ஆனா அல்லாஹ்வே முடிவை கொண்டு வருவார். அந்த வைத்தியர் இந்த வைத்தியர் இன்னைக்கு சூனியம் பாக்குறதுல 100க்கு 90 விதமானது பச்சப்பை, சல்லிக்காக ஏமாத்துக்காக தேசிக்காக கொண்டாடுறதும் அதை கொண்டாடுறதும் இதை கொண்டாடுறதும். அல்லாஹு அலம், நம்பகரமான உலமாக்கள் இருக்கிறாங்க, உண்மையா செய்யறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல, ஆனா 100க்கு 90 பொய் தான் நடக்குது.